மீன் குழம்பு மீந்துட்டாலோ இல்ல மீன் குழம்புல இருக்கக்கூடிய மீன் மீந்துட்டாலோ அதை வச்சு வாயூரும் 2 சுவையான ரெசிபி எப்படி செய்யுதுன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நிச்சயமா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வாயூரும் அவ்வளோ ஒரு அட்டகாசமான சுவையோட இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இந்த ரெசிபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதனால இந்த வீடியோவை தெரியாம இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் நேத்து வச்ச மீன் குழம்பு எடுத்திருக்கேன். எப்பவுமே மீன் குழம்பு செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த புளி, காரம், உப்பு எல்லாமே இறங்கி அதனுடைய குழம்பினுடைய சுவை ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு கம்மியா இருக்கு, மீன் நிறைய இருக்கு. இப்ப இதுல மீன் ஃபுல்லா மீந்து போச்சு. நான் இன்னைக்கு விரால் மீன் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய மீனா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த மீனை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். இப்ப அதுக்கு ஒரு தவா ஒண்ணு எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அந்த மீனை மட்டுமே தனியா எட்டை எடுத்து இப்ப இதுல சேர்த்துற வேண்டியதான். ஒண்ணு சேர்த்துக்குங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதுல நீங்க வேற எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா அந்த மீன்ல ஏற்கனவே அந்த புளி, உப்பு, காரம் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். எப்பவுமே நம்ம அந்த மசாலா தடவி அந்த மீனை வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி செய்து சாப்பிட பாருங்க. எல்லாம் அந்த ஒரு நாள் ஊறி அது நம்ம எண்ணெயில போட்டு வறுக்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும், அட்டகாசமா இருக்கும் அது கண்டிப்பா. இப்ப இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வறுபட்டு வரும்போது நம்ம அந்த குழம்பு மீந்துச்சு இல்லையா கொஞ்சம், அதை எடுத்து இப்போ மேலே அப்படியே தெரிச்சு விடணும். அந்த கடாயினுடைய ஹீட்டுக்கும் அந்த வறுபட்டதுக்கும் இந்த குழம்பு சேர்த்த உடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் அதில் இறங்கும். இப்போ அப்படியே ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சிருங்க. அந்த குழம்பு எல்லாமே அந்த மீன் மறுபடியும் இழுத்துக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப அட்டகாசமான ரெசிபி இது. இது ரச சாதத்தோட ரொம்ப அருமையா இருக்கும். இல்லைன்னா நீங்க பழைய சாதத்தோட மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பழைய சாதத்தோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். அதாவது நேத்து வச்ச சாதத்துல நைட்டு தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாதம் தான் சொல்றேன். பழைய சாதமும் மீன் குழம்பும் செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் சில சமயங்கள்ல மீன் எல்லாமே காலியா மீன் குழம்பு மட்டும் கொஞ்சமா மீந்து போயிடும். இப்ப இதை வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு குழம்பு இருக்கு. இப்ப இதுல 4 முட்டையை உடைச்சிட்டு சேர்க்கிறேன். சேர்த்துக்கலாம். கூடவே இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் தவால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்ப இதுல நம்ம ஆம்லெட் போடுற மாதிரி தான் அப்படி ஊத்திர வேண்டியதான். கொஞ்சமா எடுத்து ஊத்திட்டு நல்ல அடியில லைட்டா ஒரு பக்கம் வெந்து வரும். மேல ஒரு இடத்துல மட்டும் அந்த முட்டை வேகாம இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா அப்படியே லைட்டா அந்த தவா இப்படி லைட்டா சாய்ச்சி விட்டுட்டு அந்த முட்டையை இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் அது போயிடும். அதே மாதிரி எல்லா பக்கமும் அப்படி செஞ்சுக்கங்க. அப்போ உங்களுக்கு 2 லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், நல்லா இருக்கும். இது இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நீங்க ஆம்லெட் போடும்போது இதை ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கும் இந்த மெத்தடு. அடுத்ததான் இப்ப அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதான். இது கலக்கின்னு சொல்லுவாங்க, அதாவது முட்டை கலக்கி. ரொம்ப வேகணும்னு கிடையாது, ஆனா நான் இன்னைக்கு கொஞ்சம் வேக வச்சுதான் எடுக்க போறேன். இது ஒரு ஆஃப் பாயிலா சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இதனுடைய சுவை. இது மீன் குழம்புல தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலையும் செய்யலாம், ரொம்ப அருமையா இருக்கும். அவ்வளவுதான், ஒரு கலக்கி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ரசம் சாதத்தோடு தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். 2 ரெசிபியுமே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல இருக்கலாம். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.